கடமைக்கு முதலிலே பாராட்டு விழா நடத்தி கவிதைக்கு அதை தொடர்ந்து தொடக்க விழா நடத்துகிற அரங்கத்தை வணங்குகிறேன். இந்த அரங்கம் மோகனமானது, ஜெயம் பெற கட்டது. ஆகவே ஜெயமோகன் அவர்கள் முன்னிலையில் இந்த இந்திய விழா நடக்கிறது. சாப்பிடவே போனவர் ஒரு விழா முடிந்தவுடன் இங்கே ஒரு மாநாடு கருது போல் மக்கள் கருத்ததை பார்த்தேன். சாப்பிடவே போனவரை கூப்பிடவே போனவர் குரல் கொடுத்து போனவர். யார் கூப்பிட்டு அண்ணன் நான் வர்றேன் போனவர்கள் போகாமல் இருக்கின்ற பொறுமையின் பார்ப்படங்கள், போகாமல் இருக்கின்ற பொறுமையின் பார்ப்படங்கள் என்று நான் சொல்வது. ஒரு கர்வத்தோடு மூர்த்தி அவர்களிடம் கேட்டேன். இங்கே காவல்துறை அதிகாரி அவர் விடைபெற்று சென்ற பின்பு அரங்கம் காலியாக இருக்கிறேன் என்று நான் சொன்னேன். இல்லை, அப்போதுதான் அரங்கம் முழுமையாக இருக்கும். ஆகவே இது முழு அரங்கம் முழுமையான அரங்கம். சங்கத்தை கண்டவழி அன்பே, நீண்ட சரித்திரத்தை கொண்டவழே அறிவே, எங்கள் அங்கத்தின் உயிர் துடிப்பே நீதான். கொஞ்சம் அகன்று நாங்கள் எல்லாம் அரங்கேற்றான். சங்கத்தை கண்டவழே அன்பே, நீண்ட சரித்திரத்தை கொண்டவழே அறிவே, எங்கள் அங்கத்தின் உயிர் துடிப்பே நீதான். கொஞ்சம் அகற்றி நாங்கள் எல்லாம் அரங்கேற்றான். வங்கத்தில் பூக்கின்ற கதிரை போலே வருகின்ற தமிழ் மகளே, உன்னை போன்ற சங்கத்தில் நாம் இருக்க வேண்டும். வங்கத்தில் பூக்கின்ற கதிரை போலே வருகின்ற தமிழ் மகளே, உன்னை போன்ற சங்கத்தில் நாம் இருக்க வேண்டும். நானும் தாய் தந்த சத்தை நாக்கால் வாழ்க்கை, உன்னை போன்ற சங்கத்தில் நாம் இருக்க வேண்டும். நானும் தான் தந்த சத்தை நாக்கால் வாழ்ந்திருக்கிறேன். தமிழே, எத்தனையோ மாமன்னர் ஏதேதோ காலத்தில் உலகத்தை வெல்ல புறப்பட்டார். அவர்களெல்லாம் உலகத்தை வென்றதில்லை, ஒரு குடைக்குள் கொண்டது. அலெக்சாண்டர் உலகத்தை வெல்ல புறப்பட்டான். வென்றானா? அலெக்சாண்டர் உலகத்தை வெல்ல புறப்பட்டான். வென்றானா? ஒரு குடைக்குள் கொண்டானா? இல்லை. அந்த மைனர் ஆசியா மைனரிலே ஆவி துறந்து விட்டார். அந்த மைனர் ஆசியா மைனரிலே ஆவி துறந்து விட்டான். தமிழே, நீ உலகத்தை வெல்ல புறப்படவே இல்லையே, ஏன் தாயே? நீ உலகத்தை வெல்ல புறப்படவே இல்லையே, ஏன் தாயே? ஏற்கனவே சொந்தமாய் இருக்கின்ற ஒன்றை எவர் வெல்ல புறப்படுவார்? இந்த உலகம் தமிழுக்குத்தான் சொந்தம். ஏற்கனவே சொந்தமாய் இருக்கின்ற ஒன்றை எவர் வெல்ல புறப்படுவார்? இந்த உலகம் தமிழுக்குத்தான் சொந்தம். ஆகவே தமிழ் சொன்னார், எனக்குத்தான் சொந்தம் என்ற காரணத்தால் இந்த உலகத்தில் வெல்ல புறப்பட நான் முயலுகிறேன்.
உலகம் மொழிக்கெல்லாம் உயிர்ந்த தமிழ் மகளே, என் அழகு கவிதைக்கு நீ அறிவித்து தர வேண்டும். என் அழகு கவிதைக்கு நீ அறிவித்து தர வேண்டும். தமிழ் கூறும் நன்றுலகே, உங்கள் காதில் தங்களது வீரத்தை இசைக்க வந்த அமிழ்தூரும் வாய்ப்பீர்களா? பாட்டின் தமிழ் மரத்தும் சிசுகளோ நெஞ்சில் அலையலையாய் வருகிறீர்கள். தமிழ் கூறும் நன்றுலகே, உங்கள் காதில் தங்களது வீரத்தை இசைக்க வந்த அமிழ்தூரும் வாய்ப்பீர்கள் ஆறு நெஞ்சில் அலையலையாய் வருகிறீர்கள். பாட்டின் தமிழ் மரத்தும் சிசுகளோ எட்டு பொங்கி தகுந்துகின்ற வீழ்ச்சுவைகள் 9 ஆனால் பொங்கி தகுந்துகின்ற வீழ்ச்சுவைகள் 9 ஆனால் தமிழ் கவிதை அரசுக்கு வணக்கம் கூற கைகூடிய சேர்ந்திடும் என் இடத்தை பார்த்தார். அமர்ந்தூரும் வாழ்வுயிர்கள் நெஞ்சில் நடுநிலையாய் வருகிறீர்கள். பாட்டின் தமிழ் மரத்தும் சிசுகளோ எட்டு பொங்கி தகுந்துகின்ற வீழ்ச்சுவைகள் 9 ஆனால் அவன் கவிதை அரசுக்கு வணக்கம் கூற கைகூடிய வாணியம்பாடியிலே வாணியின் புகழ்பாடும் நாளில் வாணியம்பாடியிலே வாணியின் புகழ்பாடும் நாளில் வாழ்த்துக்கள் உரைக்கின்றேன். கரும்பு கரைவர்களை பார்த்து என்னுடைய மூக்காம்பிகையில் முடிந்தவே என் தொண்ணூறில் வெளியான நூலில் என் அருமை சகோதரர் வாக்கியத்தின் வறுமுறையானவர்கள் ஏற்பாட்டில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்து சொல்லி நான் எழுதிய அந்த கவிதையுடன் கருவறைக்கு எழுதியிருக்கிறேன். என் கவனத்திற்கு வந்த ஒற்றைப்பாடலை கருவறைக்கு உரித்தாக்கி கருவகளுக்கு உரித்தாக்கி கருவகளுக்கு உரித்தாக்கி என் கவிதையை செய்கின்றேன். கையிலே மீனை கருவகளை ஒரு வெண்பாம். அந்த பெண் பாவுக்கு ஒரு வெண்பா, கலைமகள் ஒரு வெண்பா. அந்த பெண் பாவுக்கு ஒரு வெண்பா, ஆசிரியப்பா கனிப்பா பச்சிப்பா என்னெல்லாம் இருப்பதை போல வெண்பா என்பதே ஒரு பெண்பா. அந்த பெண்பாவிலே கையிலே வீணை கலைமகளே, என் உடம்பு பையில் ஓர் வீணை என்று பார்த்தாய். கையிலே வீணை கலைமகளே, என் உடம்பு பையில் ஓர் வீணை என்று பார்த்தாயா? வியும் இளைய உயிர் வீணை, இளைய உயிர் வீணை என் ஆன்மா இருக்கிறது. கையிலே வீணை கலைமகளே, என் உடம்பு பையில் ஓர் வீணை என்று பார்த்தாயா? உயிர் இளைய உயிர் வீணை, இதை ஏற்று மீட்டு பழைய உன் கையினை வா, பழைய உன் கையினை வா. இந்த இளைய வீணையை மீட்டுத்தாயே, உன் கையில் இருப்பது பழைய வீணை என்பதை போல் கலைமகளுக்கு நான் பாடியிருக்கிறேன். அறிவு செல்வத்தை ஆராதனை செய்யும் நாட்டில் அறியாமை மட்டுமே ஆட்சி நடக்கிறது. இதுதான் முரண்பாடு, ஒரு தேசிய முரண்பாடு. அறிவுக்கு வழிபாடு, அறிவு தெய்வத்திற்கு வழிபாடு, ஆனால் அறியாமை நாட்டின் தொலைவோடு கரப்புவரை தனி வணங்கும் இந்நாட்டில் தான் கற்பமுற்றால் மூடல் வீதியோடு அரசியல்வாதிகள் வீடு பள்ளிக்கூடம் அலுவலகம் அனைத்திலுமே வணங்க ஆங்கே கலப்புகளை படமுண்டு சுவரில் கீழே கலாச்சாரம் அறியாமை. கலப்புகளை படமுண்டு சுவரில் கீழே கலாச்சாரம்